பெற்றோர்களே ரிலாக்ஸ் ப்ளீஸ். நம்ம ரத்தம் அது சோட போகாது. நம்ம ரத்தம் சில பல குழியில விடு, அதுவே முட்டி மோதி வரட்டும் மேலே. பெற்றோர்கள் தான் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கணும். எல்லாத்துக்கும் போய் அவங்கள வம்பம் வளர்க்கக்கூடாது, ரொம்ப அப்படியே கட்டியும் பிடிச்சக்கூடாது. ஒரு எட்டவே நின்றுக்கிட்டு அந்த கண் பார்வை மட்டும் அவன் மேலேயோ அவன் மேலேயோ அந்த குழந்தைங்க மேலே இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? நம்மளே செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுக்கக்கூடாதுப்பா. அதனால் நான் நினச்சிப்பேன் சில நேரத்தில் எங்கள் அம்மா என் வயசு இருக்கிறப்பெல்லாம் ரொம்ப பொறுமையாகவே இருப்பாங்க. நான் தான் தடால் புடால்னு கத்துவேன். ஏம்மா நீ இதை செய்யக்கூடாதா, ஏம்மா இதை நீ சொல்லக்கூடாதா அப்படின்னு. அவங்க அமைதியாகவே சில நேரத்தில் இருந்துட்டு சில நேரத்துக்கு கற்றுவாங்க. நானும் அவங்களும் சும்மா டம்மல் டிமில் தான். ஆனால் அது அம்மா பொண்ணு மேட்டர், மற்றவங்க யாரும் உள்ளே வர முடியாது. சரியா? அப்படி தான் திட்டிப்போம், அப்படி தான் கோச்சிப்போம், திருப்பி நல்லா பேசிப்போம். அந்த மாதிரி அது வேற ஒரு உலகம். மற்றவங்களாம் அதில் உள்ள நுழைய முடியாது. அது வேறு, இது வேறு. அப்படி. அதனால் அது அம்மா பொண்ணு மேட்டர். ஆனால் என் பொண்ணு கூட நல்லா வாக்குவாதம் நடக்கும். என் பையன் உஷார். அதிலலாம் கிட்ட வரமாட்டானே, நாங்களே ஒருத்தர் இருக்கானேன்னு நாங்களே கேட்போம். அடே ஒருத்தர் இப்படி கத்திட்டு கிடக்குறனே, எங்கன்னா வந்து கேட்குறியாடா நான் கேட்டாலோ, இல்லை என் பொண்ணு ஏன்டா அம்மா இப்படி கத்துறாங்களே வந்து என்னை கேட்குறியாடா, எனக்கு சப்போர்ட் பண்ணுறியாடா அவள் கேட்டாலோ ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொல்லுவான். இந்த கவுண்டமணி மாதிரி அவன் ரொம்ப பேசவும் மாட்டான். அவன் எப்படின்னா ஒரு வார்த்தை அதை காமெடி பண்ணிட்டு போயிடுவான். எப்பயுமே அப்படி தான் அவன். என்ன தெரியுமா சொல்லுவான் பெருசாக? அவன்கிட்டேருந்து வர வார்த்தை தான், நான் வந்து உங்களோட விட்டு வருவேன், என்ன ஏதாவது ஒன்று சொல்லுவேன், எத்தனை வாட்டி நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் அனுபவம் இருக்குமா எனக்கு? நீங்கள் பாட்டு ஏன் தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிடுவீங்க, தேவையா எனக்கு? அடுத்த நிமிஷமே சேர்ந்துப்பீங்க, தேவையா எனக்குன்ட்டு போயிடுவான். அந்த மாதிரி நான் ரொம்ப ரிலாக்ஸாக சாப்பாடை போட்டு சாப்பிடுவாங்க. நான் நல்லா கோவமாக இருப்பேன், சாப்பாடு போட்டு சாப்பிடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அது அப்படியே மாறிடும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மாறிட்டு அது சகஜமாகிடும். ஆனால் அவங்க என்னையே செய்யட்டும்னு விடுவாங்க. அதுவே செய்யட்டும், அதுவே பண்ணட்டும், அதுவே கொண்டு வரட்டும்ன்ற மாதிரி சிலது கரெக்டு தானே. இப்போ புரியுது. என் பிள்ளைக்கு அதை நான் பண்ணுறப்ப தான், நான் பொறுமையாக இருக்கிறப்ப தான் அது தெரியும். ஓஹோ, எங்கள் அம்மா அப்படி பண்ணாங்களே, எங்கள் தாத்தா அவங்க பிள்ளைக்கு அப்படி பண்ணாரே, கொஞ்சம் கெடுபிடியாக இருந்தாரே, ஓஹோ அது இதுதானோன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. அந்த மாதிரி நம்ம அனுபவ பாடங்களை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி தரணுமே தவிர்த்து நம்மளே போய் முந்திரி கொட்டையாடம் போய் நின்றுக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் நம்மளே ஹீரோ ஹீரோயினாக இருந்தால் அது எப்போ வர்றது? அது வரட்டும். நம்மளாம் அடி ஓடி உட்காந்துட்டோம். இனிமே ரிலாக்ஸாக பண்ணணும், ரிலாக்ஸாக போகணும். செய்யிடா மகனே ஓ சமத்து. அப்படி பண்ணாதான் பண்ணுறது. எல்லாத்தையும் நம்மளே செஞ்சுட்டு அப்புறம் குத்துதே குடையுதேன்னா அது யார் பொறுப்பு? நம்ம பொறுப்பு தானே. அதனால் பெற்றோர்களே ரிலாக்ஸ் ப்ளீஸ். ரிலாக்ஸாக செய்யுங்க. அது செய்யட்டும், அவன் செய்யட்டும், அவள் செய்யட்டும். நம்ம ரத்தம் அது சோட போகாது. அதை ஃபஸ்ட்டு நம்புங்க. நம்ம ரத்தம் சில பல அதெல்லாம் இருக்கும், அதுவும் நம்ம ரத்தம்தான். அதனால் நம்ம ரத்தம் தப்பு செய்யாது, நம்ம ரத்தம் சோட போகாது. ஆனால் கண் பார்வை அதுங்க மேலே இருக்கணும். ஆனால் எடுத்து விடு, குழியில் விடு, அதுவே முட்டி மோதி வரட்டும் மேலே. அது பார்ப்போம். அதுதான் நம்ம கடமை.
அவனுக்கு ஒன்றுனா நம்ம போய் நிற்போம், அது வேறு விஷயம். ஆனால் அனுபவப்படணும் இல்லைங்களா? அவங்க அனுபவப்படணும், அதுதான் மேட்டர். என்ன சொல்கிறீங்க? அதனால் அவங்க அடிபட்டு மிதிப்பட்டு வரட்டும். அந்த அனுபவம் இருக்கே, அவன் லைஃப்பில் அது நிற்கும், அது காக்கும். அதை கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ஆனால் இப்போ அதை செய்ய தவறிட்டோம். பிள்ளைகளை ரொம்ப பொத்தி வைக்கிறாங்க. ஒன்றுன்னு அதை ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுக்கிறாங்க. அதனால தான் இந்த பிரச்சனை. அதே யார்கிட்டனா ஒருத்தர்கிட்டக்க ஒரு பயம் மரியாதை இருந்ததுன்னா அந்த பிள்ளை அழகாகவே வளரும். ஆனால் தாத்தாவா என்கிட்ட எனக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட். எனக்கு பார்த்திங்கன்னா எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கார், எங்கள் நடுமாமாவும் எங்கள் தாத்தாவும் எனக்கு ரொம்ப சப்போர்ட். நான் சரியான அராஜகம் பிடிச்சவ தான். அப்பயே இம்மத்தோடு தான் இருப்பேன். அப்பயே நான் சரியான அராஜகம் பிடிச்சவ தான். சும்மா இருக்க மாட்டேன். எங்கள் சித்திக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது. அது எதனா என்னை போட்டு கொடுத்துருவோம், நான் எதனா அதை போட்டு கொடுத்துருவேன், இப்படி. ஆனால் அது ஒரு ஹெல்த்தி சண்டை தான் வச்சுக்கோங்க. ஒரே வீட்டில் இது கூட இல்லைன்னா காரச்சாரமாக இருக்காது பாருங்கள், அந்த மாதிரி. ஆனால் அதையெல்லாம் இப்போ நினச்சிக்கிறேன்ப்பா. எங்கள் தாத்தா அப்பாவா அவர் அப்படியே அடக்கி ஆண்டிருக்கார். ஆனால் எங்கள் பாட்டி பிள்ளைங்களை பொத்தி வைப்பாங்க. ஆக ஒருத்தர் அடக்கினார், அம்மா அரவணைச்சாங்க, அந்த மாதிரி. சரிங்களா? பெற்றோர்கள் கொஞ்சம் அமர்ந்து இருந்தீங்கன்னா அது தானாக நடக்க வேண்டியது நடக்கும். என்னது இது இப்படி இருக்கலாமா? வளர்கிற பிள்ளைங்க எல்லாம் இப்போ சொல்கிறாங்க, முயற்சி பண்ண முடியல, கிடைக்கல. முயற்சி பண்ண முடியலை, கிடைக்கல. அது கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணியா உன் கையிலேயே விழுமா? இவங்க கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணாங்களா? அதுதான் கொஸ்டின். என்ன சொல்கிறேன்? எந்த ஒரு பிள்ளை பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வெயிட்டை வாங்கிக்குதோ அந்த பிள்ளை அந்த பேரண்ட்ஸை முதுமை ஆக ஆக காக்கும். அதை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், நான் ஜெயிச்சிட்டேன். அது எப்படி இருக்குது? என் பிள்ளையே கூட என்கிட்ட சில சமயம் செம்ம இதுதான் பார்த்திங்கன்னா, எனக்கும் அவனுக்கும் ஒரு சில சமயத்தில் என் பொண்ணுக்கு தெரிஞ்ச நெளிவு சுழிவு அவனுக்கு இந்த மாதிரியானதில் கிடைக்காது. அது கொஞ்சம் லேசி. நான் அந்த தப்பு என்னோடது தான். அது பிள்ளை தெரிஞ்சுப்பான்னு சில சமயங்களில் விட்டுட்டு அது தப்பாக போச்சு. இப்போது ரீசண்டாக ஒரு மொபைலுக்காக பெரிய சண்டை தான், செம்ம சண்டை தான். ஒரு நாள் ஃபோன் பண்ணி கேட்குறான், எனக்கு மொபைல் வாங்கணும், இவ்வளோ அமௌண்ட்டை கொடுங்க. அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்ல விரும்பலை. திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட்டு கேட்குறாரு. நான் சொன்னேன், முடியாது, உனக்கு வேணும்னா நீ வாங்கு. எனக்கே கொஞ்சம் பாவமாக தான் ஆயிடுச்சு. அச்சோ பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படின்னு. ஒரு சமயம் அப்படியே கையெல்லாம் பறக்குது. கொடுத்துருவோமா யார்கிட்ட வாங்கியாவது கொடுத்துருவோமா, அப்புறம் கொடுத்துருவான் அப்படின்றது பதைக்குது. ஆனால் பொறுமையாகவே இருந்தேன். நைட் டியூட்டிலாம் பார்த்தான். 1.5 மாதம் இருக்கோங்க. ஒரு நாள் ஃபோன் பண்ணி அம்மா இன்றைக்கி ஃபோன் வாங்கிட்டேம்மா, நான் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன். அன்றைக்கி நார்மலாகவே இப்போ நைட் டியூட்டி தான், ஆனால் அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் தான் வந்தான். அவனுக்கு ஒரு சந்தோஷம், அவன் சம்பாரித்து அவன் கஷ்டப்பட்டு அவன் வாங்கினதால எனக்கு அதை விட சந்தோஷம். ஏன்னா பொறுப்பை உணர்ந்தான் இல்லை,
அவனுக்கு வேணும்னு தோன்றத போராடி வாங்கினா இல்லை, அது இல்லை பெரிய விஷயம், அதுதான். அதனால் பெற்றோர்கள் கொஞ்சம் அமர்ந்து இருந்தீங்கன்னா அது தானா நடக்க வேண்டியது நடக்கும். என்ன சொல்ற, அவன் பேரனின் மகன் வாகனமின்றி தெருவில் நடப்பான். ஒரு பெரியவர் சொன்னார், உன் பேரனின் மகன் இந்த வாகனங்கள்லாம் போக மாட்டான், நடந்து தான் போவான். எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு, அது எப்படி? இப்போது எனக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் கஷ்டப்பட்டாங்க, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் நல்லா வாழ்ந்தாங்க. இப்போ நம்ம கஷ்டப்பட்டு ஏதோ சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் நம்மளோடது பிள்ளைங்க சேர்த்துக்கும் இல்லையா? நம்ம செல்வம் அதுக்கிட்ட போகும், அதனோட செல்வம் அதுக்கிட்ட போகும், அப்படித்தானே அப்படின்னு நான் யோசிச்சு, அது எப்படி இருக்க வசதி ஆகிட்டே தானே போகும், அந்த பிள்ளை வசதியாக தானே இருக்கும், அதையே நடந்து போகுது அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார், அதுதான் ஞானம். அது எப்படி? என் பேரனின் மகன் வாகனமின்றி நடப்பான். யோசிக்கிறேன். அப்போ அவர் சொல்றது அப்பாடி கரெக்டு தானே. அப்பப்பப்பா, இதை மறந்துட்டோமே. நம்ம வசதின்னு வலுவான சமுதாயத்தை நம்ம உருவாக்காம வலுவில்லாத சமுதாயத்தை தான் நம்ம இந்த வசதியால் வலுவற்ற சமுதாயத்தை தான் உருவாக்கிட்டோமோ? கரெக்டு. சிரமமான சூழலில் வளர்கிற ஒரு மனிதன் வலிமையாக வளருவான், மனிதனாக இருப்பான் இல்லையா? அந்த மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான். வசதியான சூழ்நிலையில் இருக்க ஒரு மனிதன் வலிமை இல்லாமல் தான் வளருவான். அப்போ வலிமை இல்லாத மனுஷன் வசதியற்று தான் இருப்பான். அந்த வசதியற்ற மனிதன் அப்புறம் எப்படி? அவன் பேரனின் மகன் வாகனமின்றி தெருவில் நடப்பான். அது அப்படியே அந்த சைக்கிள் அப்படியே மாறிக்கிட்டே வருதுல்ல. அப்போது நம்ம வலுவான சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு பதில் வலுவில்லாத சமுதாயத்தை தான் உருவாக்கிட்டு இருக்கோம். இந்த வசதி வாய்ப்பு எல்லாம் பெருக்கி இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து நம்மளே தான் கெடுத்துட்டோமோ? அப்போது அது கரெக்டு தானே? அந்த ஞானி சொன்னது கரெக்டு தானே?